We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தெலங்கானா மாநிலம் கொண்டமல்லே பள்ளியில் இயங்கும் நாகார்ஜுனா கான்செப்ட் பள்ளி முதல்வராக ரூபா ரெட்டி என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் வழக்கம் போல பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று தனது உறவுக்கார பெண் ஒருவரோடு போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென செல்போன் கட் ஆகி உள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவுக்கார பெண் மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் ரூபா ரெட்டி போனை எடுக்காததால் மேல் தளத்தில் வசிக்கும் நபர்களுக்கு தொடர்பு கொண்டு ரூபா ரெட்டியின் வீட்டிற்கு விரைந்து செல்லுமாறு கூறியுள்ளார். அதன்படி அவர்களும் விறுவிறுவென தரைத்தளத்திற்கு இறங்கி வந்து பார்த்தபோதுதான் ரூபா ரெட்டி ரத்த வெள்ளத்தில் கத்தி குத்து காயங்களோடு கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து விசாரித்ததில் 2 மாணவர்கள் தலைமை ஆசிரியரின் வீட்டிற்கு வந்து போன காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதை வைத்து டோனியாலா சந்திப்பில் சந்தேகத்திற்கிடமாக பைக்கில் சென்ற 2 10ஆம் வகுப்பு மாணவர்களை பிடித்து விசாரித்தனர். அதில் தான் பல பகீர் தகவல்கள் வெளியானது. பள்ளி மாணவர்கள் இருவரும் விடுதியில் வைத்து அடிக்கடி மது குடித்து செல்போன் பயன்படுத்தி வந்துள்ளனர். இது ரூபா ரெட்டியின் காதுக்கு எட்டவே ஆத்திரமடைந்த அவர் 2 மாணவர்களையும் கண்டித்துள்ளார். ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்காத மாணவர்கள் யூடியூபை பார்த்து எப்படி திருட வேண்டும் என கற்றுக்கொண்டு ரூபா ரெட்டியின் வீட்டில் அதை செயல்படுத்தவும் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி பள்ளி முதல்வரின் வீட்டிற்கு சென்ற மாணவர்கள் பின்பக்க கதவு வழியாக உள்ளே சென்று பணம் மற்றும் செல்போன்களை திருடியுள்ளனர். இதனை எதிர்பாரா விதமாக ரூபா ரெட்டி பார்த்திடவே சத்தம் போட முயற்சித்துள்ளார். ஆனால் அதற்குள் அந்த 2 மாணவர்களும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தலைமை ஆசிரியரை 27 முறை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.